உங்களுக்கு இந்த ட்ரெண்டி ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தரேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் மாறாமல் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இதே மாதிரி ஸ்லீவ்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு ஹாப்பியாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸோட ஆரி கற்றுக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வெறும் 149 ருபீஸ்க்கு ஆரி பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் போடுற வரைக்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். 1 மந்த் கோர்ஸு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் ஸோ நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கோர்ஸை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரியை பற்றி பேசிக் கூட தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம பேசிக்லேருந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி அதில் எப்படி ஆரி ஒர்க் போடணுன்ற வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிவிடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ஸ்லீவ் அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம ஸ்லீவ் பண்ணும்போது எப்பயுமே இந்த சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் மார்க்கிங்லேருந்து நம்ம 2 சைடும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு. ஸோ 2 சைடுக்கும் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே லென்த் வந்து 1 இன்ச் வைக்கலாம், 1.5 இன்ச் வைக்கலாம். நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து கீழே லென்த்துக்கு 1.5 இன்ச் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் லாங்ஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே 2 இன்ச்சுக்கு வச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி இந்த சைடு இருக்க பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்கேலை வச்சுட்டு ஸ்கேலோட அளவுக்கு நம்ம இப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தனாலே நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும். ஒரு சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டாட்டட்ஸ் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாட்ஸ்க்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.